அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு சட்டசபை முடிவுகள் 2026ஆம் ஆண்டு தற்போது நிலவரப்படி யார் முன்னிலையில் உள்ளார், யார் பின்தங்கியுள்ளார் என்பது பற்றி பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் கட்டமாக நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 100 தொகுதிகள் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவதாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 76 தொகுதிகள் பெற்று இரண்டாவதாக உள்ளனர். மூன்றாவதாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 57 தொகுதிகள் பெற்று மூன்றாவதாக பின்னடைவை சந்தித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மற்ற கட்சிகள் ஒரு வாக்குகள் கூட, அதாவது ஒரு தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லை என்பது தற்போது நிலவரங்களாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இனிவரும் நேரங்களில் 3 தொகுதிகளுக்கு மட்டுமே போட்டியாக இந்த தேர்தல் களம் அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக எதிர்பார்க்கும் நிலைமையில் பல்வேறு புதிய போட்டிகள் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது தற்போது கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் ஆட்சி அமைப்பது யார் என்பது பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம். ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது பற்றி முன்னணி நிலவரப்படி பார்த்தால் மீண்டும் தமிழகத்தில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாக உள்ளதாக தற்போது நிலவரப்படி கூறியுள்ளனர். ஆனால் மீண்டும் ஆட்சி அமைப்பது யார் என்பது பற்றி மக்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். நன்றி, வணக்கம்.